நெல்லை அருகே கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் 12 நாளாக அகற்றப்படாமல் இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சரவணன், 12 நாட்களாகியும் அகற்றப்படாமல் இந்த கழிவுகள் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அங்கு நோய் தொற்று பரவும் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் பிரீதா. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர், கோடகநல்லூர் மற்றும் கங்கை கொண்டான் ஆகிய 3 பகுதிகளிலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் ஹோட்டல் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் என குவியலாக டன் கணக்கில் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் நெல்லை மாவட்டம் கொண்டான் நகரம் அருகே இருக்கக்கூடிய இந்த மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த இடங்களில் அந்த காட்சி நமக்கு நேரடியாகவே காணலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக புற்றுநோய் மைய மண்டலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் குவியலாக இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல அமைப்புகளும் பல தன்னார்வ நிறுவனர்களும் அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்களும் பலரும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் தற்போது வரை இந்த இடங்கள்ல கொட்டப்பட்டிருக்க குப்பை கழிவுகள் மற்றும் இந்த மருத்துவ கழிவுகளை 12 நாட்கள் ஆகியும் அப்புறப்படுத்தாம இதே மாதிரி இந்த இடத்துல குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் இங்க இருக்கக்கூடிய குளங்களிலும் கொட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த குளங்களில் இருக்கக்கூடிய நீரை பருகக்கூடிய கால்நடைகளுக்கும் நோய் தொற்று பரவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இது தொடர்பாக 3 மாடுகளும் கடந்த வாரம் இறந்ததாகவும் இருக்கக்கூடிய கால்நடை மேய்ச்சிக்கக்கூடிய முதியோர்கள் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு முழுக்க மருத்துவ கழிவுகளே இங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மைய மண்டலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் தான் பெரும்பாலும் இந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனால் இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் நேற்றைய தினம் செய்திகள் வெளியான நிலையில் கொண்டான் நகரத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் நேரடியாகவே சென்று ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் வழக்கு பல போராட்டங்களும் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியிருக்கிறபடி இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் முழுவதையுமே உடனடியாக அடுத்த 3 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான செலவின தொகையை கேரள அரசிடம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. ஆனால் அதனை தொடர்ந்து தற்பொழுது பசுமை தீர்ப்பாயம், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து அதிகாரிகள் சட்டத்துக்கு வரப்போறதா சொல்றாங்க. தென் மாவட்டங்களை சேர்ந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த அரசு அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொண்டநகரம் பகுதியில் பார்வையிட போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இந்த பகுதியில மருத்துவ கழிவுகள் மட்டுமில்லாமல் பிளாஸ்டிக் கழிவுகள், ஹோட்டல் கழிவுகள் என அனைத்தையுமே கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் குறிப்பாக நெல்லை மாவட்டத்துக்குள் வந்தது எப்படி என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு இந்த கொண்டாநகரம், கோடகநல்லூர் மற்றும் நடுக்கல்லூர் பகுதியில் ஏஜென்ட்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஏஜென்ட்கள் மூலமாகத்தான் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே இந்த இடத்துல கொட்டப்படுகிறது அப்படின்ற மாதிரி முக்கியமான கருத்தையும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க கொட்டப்பட்டிருக்கூடிய கழிவுகள் எதுவுமே நேற்றோ முன்தினமோ கொட்டப்பட்ட கழிவுகள் போல தெரியல. மாத கணக்குல கொட்டப்பட்டு இந்த இடம் முழுக்க 3 கிலோமீட்டர் தொலைவு முழுக்கவும் மருத்துவர்கள் கொட்டப்பட்டிருக்கிறது. இதில் அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் இதில் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி முக்கியமான கருத்தை இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியிருக்கிறபடி அடுத்த 3 நாட்களுக்குள் அகற்றணும் அப்படின்ற முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டன் கணக்கில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளை பார்வையிடுவதற்கு தற்போது வரைக்கும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் சம்பவத்துக்கு வரவே இல்லை. இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதுவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சித்தலைவரே சம்பவத்துக்கு வராதது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை முன் வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு அமைப்புகளும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக கொண்டநகர பகுதி மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்து தரப்ப வரைக்கும் 3 பகுதியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நடுக்கல்லூர் மற்றும் கோடநல்லூர் பகுதியை சுற்றி பல இடங்களிலுமே இந்த மாதிரியான கழிவுகளும் ஆக்கிரமிப்புகளும் கொட்டப்பட்டிருக்கின்ற மாதிரியான முக்கியமான கருத்தையும் பொதுமக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரீதா. ஒருபுறம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயமானது 3 நாட்களுக்குள் இந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என கேரள அரசிற்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் 12 நாட்களாக இந்த குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்திற்கு நேரில் வரவில்லை என்ற தகவலை முன்வைத்திருக்கின்றார்கள். கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.